லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், அவங்களுக்கு வந்து வீடு அமையவே இல்லை, எப்போ அமையும் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. என்னதான் வீடு அமையணும் என்னன்னாலும் நமக்கு கிரக அமைப்புகள் திசைகள்லாம் வரணுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அவங்க கேட்டிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு அந்த திசைகள் வந்தால் மட்டும்தான் அமையும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இந்த திசைகள் வருதா அமையுமா அப்படிங்கிறது. இப்போது அதுக்குண்டான அமைப்பை நான் போடுறேன். அவங்க வந்து 1977 ஜாதக அமைப்புங்க. 13/3/1977 அந்த கணக்கில் வருவேன். கிரக அமைப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. அவங்க பிறந்த லக்னம், ராசி, கிரக அமைப்புகள், 4ஆம் வீடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்துட்டு எந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்ல யோகம் அமையுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ மார்ச் 1977 கிரக அமைப்புங்க அது. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னம் காலையில் பிறந்தவங்க. ஏன்னா சூரியன்லேருந்து 4ஆம் வீட்டில் லக்னம் இருக்குது. 10 to 11 பிறந்தவங்க. லக்னத்தில் குரு. 2ல் யாரும் இல்லை, 3ல் சனி வக்ரம். இது நோட் பண்ணிக்கணும். சனி வக்ரம். 4ல் யாரும் இல்லை, 5ல் யாரும் இல்லை, 6ல் ராகு, 7ல் யாரும் இல்லை, 8ல் சந்திரன், 9ல் யாரும் இல்லை, 10ல் சூரியன் செவ்வாய் புதன், 11ல் யாரும் இல்லை, 12ல் சுக்கிரன் கேதுங்க. இதுதாங்க அமைப்பு. இப்படி இருக்க இந்த ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது இவங்களுக்கு கேது திசை ஒரு வருஷம். கேது திசை. அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார். கேது திசையில் பிறக்கிறாங்க. கேது திசையில் பிறந்து இப்போ கேது திசை முடிஞ்சு, சுக்கிர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, இப்போ அவங்களுக்கு ராகு திசை சுய புத்தி போயிட்டு இருக்குதுங்க. ராகு திசையில சுய புத்தி 2 வருஷம் ஆச்சு. இதுதான் இப்போ இந்த கணக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வீடு அமையல, எப்போ அமையும் சொந்த வீடு அப்படிங்கிறது இப்போ அவங்களோட கேள்வின்னு வருது. இப்போ நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4ங்க. 4 சூரியனோட வீடுங்க. இதுதான் நம்ம வீடு வாகனம் அமைப்புன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. 4 சூரியனோட வீடு. ஓகே. இப்போ முதல்ல லக்னாதிபதி எடுத்துக்கணும்ல. முதல்ல வீட்டை வாங்குறவங்க யாரு? அவங்க லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி யாருங்க? 1, 2, 3, 4, 5, 6. 1 6 குடையவர். 1 குடையவரும் அவரே தான். ரிஷப லக்னத்திற்கு 6 குடையவரும் அவரே தான், சுக்கிரனே தான். அப்ப சுக்கிரன் தான் 1 6 குடையவர். அந்த 1 6 குடையவர் நல்லா இருக்கணுங்களா? எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும்னா எப்படிங்க? 6ஆம் வீட்டை பார்க்காம இருக்கணுங்க. அதாங்க நல்லா இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அவர் 6ஆம் வீட்டை பார்க்காம இருக்கணும். பார்க்காம இருந்துட்டாருன்னா, இப்ப நாம எதிரியை பார்க்காம இருந்தாலும் கடனை பார்க்காம இருந்தால் தானே நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதே தான். இப்போ 1 6 குடையவராக வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் கர்ம விலைகள் லக்னம் அமைகிறது. 6 குடையவராகவும் அவரே வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ அவர் எங்க இருக்கிறாரு பாருங்க. 12ல் இருக்கிறாரு. 12ல் தானங்க இருக்காரு. இப்போ என்னங்க அப்படின்னா, லக்னாதிபதி 12ல் இருக்கிறது தப்பு இல்லைங்க. 12ல் இருந்துட்டு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்களா, 6ஆம் வீட்டை பார்க்க கூடாது. முதல்ல நான் என்ன சொன்னேன்? லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும்னா 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. 6ஆம் வீட்டை சம்பந்தப்படக்கூடாது. இப்போ அவர் சம்பந்தப்பட்டுட்டார். 6ஆம் வீட்டோட சம்பந்தப்பட்டுட்டார். இப்படி இருக்க ராகுவும் 10ஆவதுக்கு ராகுவும் அங்கேயே இருக்கிறாரு. சரி, நீங்க தான் ஏற்கனவே சொன்னீங்களேங்க, லக்னத்துக்கு லக்னானிக்கு நட்பான வீடுகள்ல ராகு இருக்கலாம்னு சொல்றாங்களே. அப்படி இருக்கும்போது நீங்களும் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது லக்னத்திற்கு நட்பு வீடான ராகு அங்கே தானங்க இருக்காருங்க. லக்னத்திற்கு நட்பான சுக்கிரனுக்கு சுக்கிரனுடைய வீட்டிலேயே தாங்க ராகு இருக்கிறாரு. ராகு தாங்க இப்போ திசையும் நடத்துறாரு. ஆனால் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும். 6ஆம் அதிபதியாகி அந்த சுக்கிரன் 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது, லக்னத்திலக்க பார்க்கணும். அவரு 6ஆம் வீட்டை பார்த்து 10ஆவதுக்கு ராகுவே வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி நன்மைகளை பண்ணுவார்? இதுதான் கேள்வி. சரி, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இவருக்கு எப்போ தாங்க வீடமையும் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஏற்கனவே பிறந்தப்போ கேது திசைங்க. கேதுவை பொறுத்த மட்டும் 12ல் கேதுங்க. கேது இருக்கும் வீட்டதிபதி 10ல் திக்பலமாக இருந்தாலும் அந்த செவ்வாய் ஏன் நல்ல பலனைங்கிறத அப்புறம் சொல்றேன். கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை வந்துச்சுங்க. சுக்கிரன் 12 குழந்தை பருவத்தில் வருது சுக்கிர திசை. அது வந்து பெரிய நன்மையும் இருக்காது, தீமையும் இருக்காது. அப்படியே 23 24 வயசு வரைக்கும் ஓடிடும் சுக்கிர திசையும். அப்புறம் சூரிய திசை வருது. 10ல் சூரியனுங்க. இவர் திக்பலமாக தானங்க இருக்கிறாரு. நல்லதை பண்ணணுமேங்க. அடுத்தது நான் சொல்லிடுறேன், அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். சூரிய திசை வந்திருக்குங்க. 30 வயசுங்க.
அதுக்கப்புறம் செவ்வாய் திசை வந்திருக்குதுங்க, அது ஒரு 7 வருஷங்க. இப்போ அதுக்கு அடுத்து ராகு திசை வந்திருக்குதுங்க. இப்போ அவங்களுக்கு 40 வயசை ஒட்டி வர்றாங்க. ஓகே, இந்த சூரிய திசையும் செவ்வாய் திசையும் இவங்களுக்கு பெரிய நன்மைகளை வழங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொடுப்பாங்க, கொடுத்தாலும் நிலையா இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் செவ்வாய் புதன் இருப்பது சூரியன் செவ்வாய் புதன் இருப்பது சனியினுடைய வீட்டில். அந்த சனி இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி. இந்த லக்னத்திற்கு யோகாதிபதிங்க அவரு 9 10 கூட 1 2 3 4 5 6 7 8 9 10 கூட யோகாதிபதியாகி இந்த சூரியன் புதன் செவ்வாய் இருக்கும் வீட்டதிபதியாகவும் ஆகி இவர் நல்லதுகளை பண்ண வேண்டியதுக்கு பதிலா ஆப்போசிட்டா போய் 3 8 கூடிய மாரகஸ்தானத்தில் உட்கார்ந்து 3ஆம் இடத்தில் உட்கார்ந்து வக்ரம் ஆயிட்டாரு. நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஒரு ஜாதகத்துல 1 5 9 நல்லா இருக்கணுங்க. அதாவது நம்ம ஒரு பொருளை கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு நம்ம கிட்ட தெம்பு இருக்கணுங்க. தெம்பு இல்லைன்னா கீழே விழுந்துடும். அது மாதிரி தான் இப்போ வாங்குறதுக்கு என்ன வேணும், லக்னம் 1 5 9 இது 3 தாங்க மெயின். இந்த 1 5 1 வந்து 12ல உட்கார்ந்து பகை வீட்டில், இதையும் நோட் பண்ணணும் நீங்க, பகை வீட்டில் இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார், கெட்ட வீட்டை பார்க்கிறார். அப்போ பலம் எழுந்துட்டார் சுக்கிரன். சுக்கிரன் லக்னாதிபதி ஓரளவுக்கு திடமா இருந்தாலும் அந்த நல்ல பலன்களை வாங்குறத இழந்துட்டார். ஓகேவா? அதுக்கு அடுத்து 5 குடையவர், 2 5 குடையவர், ரொம்ப டாப்பான ஆள். அடுத்த ஆள் புதன். இந்த புதன் தான் நம்மளுக்கு பொருளாதாரம், வீடு, அது வந்து எப்படி சொல்றது, எக்கனாமிக் எல்லாமே பூமியில வரணும்னா புதன் 2 5 குடையவர். இந்த லக்னத்திற்கு அவர் போய் எங்க உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா, இந்த சூரியன் செவ்வாயோட போய் சேர்ந்து, பாவக்கிரகங்களோடு சுபக்கிரகம் சேரக்கூடாது. சேர்ந்தால் சுபக்கிரகங்கள் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சாலும் அந்த சுபக்கிரகம் கெட்டு போயிடும். புதன் கெட்டு போச்சுங்களா, அதுவும் சூரியனோட சேர்ந்தது கூட தப்பு இல்லை, சூரியனோட சேர்ந்ததை விட செவ்வாயோட சேர்ந்துட்டார். செவ்வாயோட சேர்ந்தா கடும் பகை. அப்படி இருக்கும்போது அந்த பொருளாதாரத்துக்கு எடுப்பாருங்களா. அப்ப 2 1 5 அடிபட்டுருச்சுங்களா. அடுத்து 9 10 குடையவர் சனிங்க, அடுத்த ஆளுங்க, 3ஆவது ஆளுங்க, 3ஆவது பில்லர். ஒரு பில்லர், 2வது பில்லர், 3ஆவது பில்லர். இந்த 3ஆவது பில்லரை எடுத்து பார்ப்போம். 9 10 கூடிய பாக்கியாதிபதி. அவர் என்ன பண்றாரு, அப்படி இருந்து பாக்கியாதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அது முதல்ல நல்லா நோட் பண்ணிக்கணும். 9ஆம் வீட்டை பார்க்கிறார், வக்ரம் பெற்று பார்க்கிறார். அதுக்கடுத்து குருவும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனாலதான் அவங்களுக்கு இந்த அளவுக்காச்சும் ஓரளவுக்கு இந்த கிரகங்கள் சப்போர்ட் இருந்துகிட்டு இருக்கு. சரிங்க, அது இருக்கட்டுங்க. 9ஆம் அதிபதி பில்லர், அந்த பில்லர் ஏங்க வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, பாவ கிரகமாக இருந்து சனி தான் வீட்டை தானே பார்க்க கூடாது. இது ஒரு பாயிண்ட்டுங்க. அதுக்கு அடுத்தபடியா அவர் வக்ரம் ஆயிருக்கு. அப்ப 1 ராகுவோட ராகுகேதோட சம்பந்தப்பட்டு பாவப்பட்டுருச்சு, 9 பாவகிரத்தோட 9 5 பாவகிரத்தோட சேர்ந்துருச்சு, 9 வக்ரமாகி பாவ கிரகமாகி பாவ வீட்டை பார்க்கறது, இந்த வீட்டை பார்க்கறது. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நன்மைகளை செய்யாதுங்க. வர்றது பூரா அவங்க வந்து ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்குமே ஒழிய எதையுமே நிலையா இருக்கப்படாது. சரி, இவங்க எப்பதாங்க வரும், இவங்களுக்கு எப்பதான் சான்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு கரெக்டா இவங்களுக்கு 60 வயசு முடிஞ்சு 61 வயசு வரும்போது குரு திசை வருங்க. அதுதாங்க கணக்கு. இவங்களுக்கு பின்யோக ஜாதகம். எங்க இந்த லக்னத்திற்கு கெட்டவராய் போயிடுறாரு, அவர் எப்படிங்க நல்லதை பண்ணுவாரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் இந்த இடத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கணும், லக்னத்தில் குரு இருப்பது திக்பலம். இந்த பாயிண்ட தான் எடுத்துக்கணும். லக்னத்தில் குரு இருப்பது திக்பலம். இந்த இடத்தில் இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாரு, எந்த பலத்துல இருக்கிறார் தேவையில்லை. ஏன்னா அவர் திக்பலம், அவர் நன்மைகளை செய்வார். இந்த சூரியனும் செவ்வாயும் திக்பலமாக இருந்தும் இந்த வீட்டதிபதி வக்ரமாக இருந்தனால பண்ணல. ஆனா இந்த குரு இருக்கு வீட்டதிபதி வக்ரம் எல்லாம் ஆகல, ஏதுவோட சேர்றது நல்லது. இருந்தாலும் அவர் 6ஆம் வீட்டை பார்த்ததுனால் மற்றதெல்லாம் கெடுது. இதுதான் பார்க்கணும், இதுதான் பாயிண்ட். இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப குரு திசை வரும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு யோகா அமைப்புகளை இவங்க பின்யோக ஜாதகம். இப்ப ராகு சில சுய புத்தி முடிஞ்சிருச்சுங்க, ராகு சில குரு புத்தி வருதுங்க. ஏன் குரு தான் திக்பலத்துல இருக்கிறாரே, பண்ணலாமே அப்படின்னா வரும். கொஞ்சம் பொருளாதாரம் வரும், கொஞ்சம் அவங்க நினைச்ச சில விஷயங்கள் நடக்கும். அதுக்காக
இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, நல்ல இடத்துல போய் இருப்பாங்க, அவ்வளவுதான். சொந்த வீடு அமையாது. ராகு திசை குரு புத்தி, அடுத்து ராகு இந்த சனி புத்தி வருதுங்க. ராகு திசையில சனி புத்தி வந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2010 சந்திர திசையில சனி புத்தி நடக்கும்போது இவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். அவங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். 2010 to 11க்குள்ள இவங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கும். எதனாலங்க? சனி சந்திரனோட வீட்டுல, சந்திர திசையில சனி புத்தி, சனி வக்ரம், இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். 6 8 வந்துருதுங்களா? இப்போ இதை எடுத்துக்கோங்க. ராகு திசையில குரு புத்தி வருதுங்க. ராகுவும் குருவும் 6 8 வந்துடுறாங்க. ராகு 8 வந்தது கூட தப்பு இல்லை, சுக்கரனோட வீட்டுல இருந்து. அந்த சுக்கரன் 6ல இருந்து, சுக்கரன் 6ஆம் வீட்டை பார்க்கறதுதான் பிரச்சனையே. இந்த ராகு திசை முடிகிற வரைக்கும், இப்போ ஒரு 3 வருஷம் முடிஞ்சிருக்குங்க ராகு திசையில, இன்னும் ஒரு 15 வருஷம் இருக்குங்க அவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ 77ன்னு வச்சுக்கோங்க. 77 இப்போ வந்து உங்களுக்கு 2 வருஷம் சேர்த்துக்கிட்டோம்னா 77 80 23 23 20 23 25 26 23 25 48 50 60, இன்னும் 13 வருஷம் 14 வருஷம் கழிக்கிறோம். கழிச்சு இவங்களுக்கு 60 வயசு ஆக போகும்போது குரு திசை வருங்க. அந்த குரு திசை தாங்க இவங்களுக்கு டாப்பான திசை. குரு திசை ரொம்ப டாப்பா இருக்கும். 16 வருஷம் நல்லா இருக்குங்க. இந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும்போது அந்த இடம் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த திசை தான் இவங்களுக்கு நல்ல யோகத்தையும் கொடுக்கும்னு சொல்ல வரேன். இல்லைங்க, எனக்கு நான் வந்து எப்படி கட்ட போறேங்க வீட்டை அப்படின்னு இறங்குறாங்க. இறங்குனா பிரச்சனையை கொடுக்கறதுக்குன்னே சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வீம்பு பண்றதுக்குன்னே சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு. பார்க்கிறாரு, உனக்கு கடனை கொண்டு வரணும், பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சுக்கரனுடைய கிரக அமைப்பு. இதுதாங்க. இந்த இடத்துல லக்னாதிபதி அப்படிங்கிறது வேலை செய்யாது. 6ஆம் அதிபதி தான் வேலை செய்யும். ஏன்னா அவர் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இங்க இருந்துக்காரங்க சுக்கரன் இங்க பாக்குறாரு, இப்படி பார்க்கணும். இவ்வளவுதாங்க. அப்போ இவங்களுக்கு குரு திசை வந்ததுக்கு அப்புறம் பின்யோகமான ஜாதகம் அப்பதான் நல்லா அமையும். இப்ப அவங்க எது பிரச்சனை எடுப்பானாலும், வீடு கட்டுற அதை பண்ண போனாலும் அது கடன் பல பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். நீங்க பாருங்க. ஓகே, தேங்க்ஸ்.